ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் சுகர், சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து காரத்துக்கு ஏற்ற அளவு, அப்புறம் ஒரு முட்டை இதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்தை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இதில் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு. அப்புறம் ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் வந்து நம்ம மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பெருசாக தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுருங்க தோசையை. இப்போ வெந்த சைடு பார்த்திங்கன்னா, நம்ம முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம்லாம் போட்டு அதை வந்து உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு 4 சைடும் அப்படியே மூடிடுங்க. மூடி கொஞ்ச நேரம் தோசைக்கல்லையே வச்சுருந்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற முட்டையும் வந்து வெந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டா அவ்வளோதான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். தேங்க்யூ, பாய்.